விழித்திருந்து ஜெபித்தால். பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 26:40 மற்றும் 41 இறை வார்த்தைகள். சோதனைக்கு உட்படாதிருக்க வேண்டுமென்றால் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டுமென நம் அன்பர் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஏன்? ஜெபத்தில் நாம் ஆண்டவரோடு பேசுவதை சோதனைக்காரன் சாத்தான் அழகையால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் அவன் நம்மிடம் நெருங்கவே மாட்டான். அவனை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடம் எந்நேரமும் பேசிக்கொண்டிருப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே அவன் நம்மை சோதிக்க வந்தாலும் ஜெபத்தின் வல்லமை எந்தவித சோதனையையும் மேற்கொள்ள தேவையான பலனை நமக்கு கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகள். சாலையில் செல்பவர்கள் எல்லோரும் அந்த கடைகளுக்குள் நுழைகிறார்கள் இல்லையே. குடிக்க தூண்டும் சோதனையை வெல்ல பலனில்லாதவர்கள் தானே அங்கு நுழைகிறார்கள். உடல் பலவீனத்திற்கு ஹார்லிக்ஸ் போன்விட்டா சாப்பிடும் நாம் ஆன்ம பலவீனத்திற்கு தேவையான ஜெபத்தை ஒரு காலம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு சோதனைக்கு உட்படாதிருக்க ஜெபம் செய்ய சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஜெப நேரம் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் நேரம். சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கின நம் ஆண்டவரை நம் இடத்திற்கு வரவழைத்து அவரோடு பேசும் நேரம். அவர் பேசுவதை கேட்கும் நேரம். அப்பா, என்னதொரு அருமையான பாக்கியம் சர்வ வல்லவரின் அருகாமையை ஜெபத்தில் நம்மிடத்திற்கு கொணர்வது. அதனால்தான் விவிலியத்தில் காணப்படும் தெய்வ மனிதர்களும் இவ்வுலக புனிதர்களும் ஜெபமே எங்கள் ஜீவியம் என முழக்கமிட்டதை நாம் அறிகிறோம். நம் வாழ்க்கையிலும் ஜெபத்தில் நாம் தரித்திருக்கும் பொழுது எவ்வளவு இன்பத்தை நாம் உணர்கிறோம். எப்பேற்பட்ட மனநிறைவு நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் ஜெபித்து பழகிவிட்ட நமக்கு வேலை பழு போன்று ஏதாவது ஒன்றின் காரணமாக ஜெபிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு வெறுமை, பாவம் செய்துவிட்டது போன்ற ஒரு குற்ற உணர்வு தாக்குவதையும் நாம் நன்றாக உணர முடிகின்றது. ஆம், ஜெபத்திற்கு ஈடானது வேறு ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எல்லாம் வல்லமை நிறைந்த வித்தியாசமான வாழ்க்கையாகவே இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்காததினால்தான் வல்லமை இல்லாமல் தடுமாறுவதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் ஜெபம் கொஞ்ச வல்லமை, அதிகமான ஜெபம் அதிக வல்லமை. ஜெபம் என்றவுடன் மணிக்கணக்கான ஜெபத்தை வார்த்தைகளால் அலங்கரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது என்பதற்காக தான் இயேசு ஜெபம் செய்யும் பொழுது மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று கூறுகிறார். மத்தேயு 6:7. ஆண்டவரை நம்முன் நிறுத்தி நம் மனக்கண்களினால் அவரையே பார்த்து கொண்டிருப்பதே ஒரு அருமையான ஜெபம். நான் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் என்று சொல்வதன் வெளிப்பாடு தான் இது. ஆண்டவர் நம் மனதை பார்க்கக்கூடியவர் தானே தவிர அலங்கார வார்த்தைகளினால் மனிதர்களைப் போல மயங்கி விடுகிறவர் அல்ல. ஆகவே மனதின் ஆழத்திலிருந்து வரும் அப்பா நீங்கள் போதும்பா, எனக்கு நீங்கள் நல்லவங்கப்பா, வல்லவர்ப்பா, நீங்கள் பெரியவர்ப்பா, பரிசுத்தர்ப்பா என்ற வார்த்தைகள் மட்டும் போதும். மடை திறந்த வெள்ளம் போல துதிகளை நம் நாவிலிருந்து கொண்டு வர. ஆம் அன்பானவர்களே, நமக்கே தெரியாமல் ஆண்டவரை மணிக்கணக்காக துதிக்க ஆரம்பித்து விடுவோம். அதனால்தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரின் அன்பை ருசித்து பாருங்கள் என்று. இப்படிப்பட்ட பாக்கியமான ருசியை கண்டுவிட்டால் எப்படி நாம் அதை விட்டுவிட முடியும்? ஆகவே வாயிலிருந்து வரக்கூடிய மனப்பாட ஜெபங்களை விட மனதின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய உள்ளார்ந்த ஒரு சில வார்த்தைகளே ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை உணர்ந்து ஜெபிப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என எங்களோடு ஜெபத்தில் பேச துடித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு பேசி மன நிறைவோடு படுக்கைக்கு செல்ல தேவையான காரியத்தை, தேவையான ஆர்வத்தை எங்களில் தூண்டி எழுப்ப உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.